என்னதான் நான் உலகத்தையே பெரிய மியூசிக் டைரக்டர் பாட்டு தான் முக்கியம், வரிகள்லாம் முக்கியம். நீ சம்பூர்ணமான படம் பார்த்தீங்கன்னா இன்று போய் நாளை வான்னு ஒரு பாட்டு பாடிக்கலாம். அந்த மனுஷன் மியூசிக் போட்டு வரும்போது கூட யூடியூப்ல பாட்டு கொண்டுட்டாங்க. கம்பராமாயணமா இல்லை இனிமேல் பார்க்க முடியுமா? 10,500 பாட்டு எடுக்காம கம்பன். அவனு மனுஷன் தானே, அவனுக்கு நம்ம மாதிரி 2 கை கால் மூலம் தான் இருக்கு. 10,500 பாட்டு எழுதிக்காம ஒருத்தன் 8ஆம் கிளாஸ் படித்த கண்ணாச பாட்டு எழுதுறேன் சார். 6 படை வீட்டுகளில் என்ன திருவிளையாடு முருகன் போய் சொல்றானா, 6 படை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாத்து படை நிலையே வருமுருகா. ஷார்ட் எடுத்து முடிஞ்சா திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு, ஒரு அம்மா சாமி வந்துருச்சு. சாமி வந்து கீழே படம் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா கேவலியோட அம்மா. அங்கம் புரிவு பட அறுவாளில் நெய் பூசி பங்கப்பட வந்து கால் பரப்பி சங்கதனை கீரன் அறுத்து நக்கிரனோ கல்வி ஆராய்ந்து சுமத்தக்கவன் சங்கருப்பு எங்கள் குலம் சங்கரனால் ஏது குலம் சங்கை அழைத்துண்டு வாழ்வோம் அறவே உண்போல் இழந்துண்டு வாழ்வதை நடிக்க முடியுமையா? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காம செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலில் செறிய தருவி கொண்டதின் அறிவு முடவோ நீரியும் போவே. பாட்டை கேட்டோடனே எனக்கு பிளாஷ்பேக் 44 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. வாழ்க்கையில் பொண்டாட்டின்னு வந்தால் இப்படி பொண்டாட்டி வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அத்தனை பொம்பளையும் ஆசைப்படுற மாதிரி அழகா. இன்னொரு கேபி சுந்தராமலை பிறக்க போதில்லை, இன்னொரு கேவி மகாதேவனை பிறக்க போதில்லை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நவராக்ஷ ஸ்ரீதர் குழுவுக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கணும். நான் 3 பாட்டு தான் கேட்டேன். நிறைய பேர் முன்னாடியே பாட்டை கேட்டுப்பீங்க. அப்படியே பழைய காலத்துக்கு கேவியமுடைய இசையோடு நம்ம வாழ்ந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில் வந்து சீக்கிரம் ராஜான்னு ஒரு தம்பி கடைசியாக பாடினார். அவர் பூந்தேரியில் கலந்துன்னு பாட்டு பாடும்போது அவருக்கு 2 வயசா. அந்த படம் ரிலீஸ் ஆனது 1979. 77 பிறந்த மனுஷன் இப்போ வந்து அந்த பாட்டை பாடியிருக்கிறான். அது பாட்டை கேட்கும்போது அப்படியே நமக்கு மூடுக்கெல்லாம் அது வராது. ஏன்னா நான் நடித்த எனக்கு தானே தெரியும். இங்கே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போகிற வழியில் பாலூர்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த ஏணி மாதிரிலாம் ஏறிட்டு நான் சோபாவை நடித்த சீன் வரும். அப்போ போகிற வழியிலே ஒரு ஏதோ ஒரு மலை ஒன்று கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயிலுக்கு ஷூட் பண்ணோம். இங்கே நகரி போய் கால்வெட்டி நகரில் தான் அவர் பல சீன்லாம் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த பாட்டை கேட்டோடனே எனக்கு ஃப்ளாஷ்பேக் 44 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. உன்னை காணாத கண்ணும்னு கண்ணதாசன் பாட்டுக்கு கேவியை போட்ட பாட்டை கேட்கும்போது என்னுடைய வயசில் நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பீங்கன்னு தெரியுது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே எல்லாம் 75, 76, 5 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாமே அந்த படம் வந்தப்போ மலர்கள் நானேந்தானே பனிகாலன்னு ஒரு பாட்டு வரும். ரவிச்சந்திரன் உள்ளே படுத்திருப்பான். கேஆர் விஜயா வந்து நல்லா குடிச்சிட்டு லூஸாக தலைமுடியை போட்டுட்டு அந்த வெளியில் வந்து வாசல் தெரிஞ்சு கோலம் போடுற மாதிரி போட்டு பாட்டு பாடுவாங்க. வாழ்க்கையில் பொண்டாட்டின்னு வந்தால் இப்படி பொண்டாட்டி வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு அத்தனை பொம்பளையும் ஆசைப்படுற மாதிரி அழகாக அவன் பாந்தமாக வந்து கேரவாதியாக இருப்பாங்க. அதே உன்னை காணாத கண்ணும் கண்ணெல்லாம் பாட்டு போட்டால் அப்படியே அந்த இல்யூஷன் வந்து ஊதா கலரில் நீல கலரில் அவர் ரவிச்சந்திரன் வந்துட்டு இருப்பான். அந்த அம்மா பாடுற மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க. பிரமாதமான படம் அது. என்ன வேடிக்கைன்னா கற்பகம் படத்தில் 1964 KS கோபால் அறிமுகப்படுத்தின கேஆர் விஜயா. அந்த படம் சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இதே கிழமை சூப்பர் ஹிட்டு நடிகை வந்து என் கூட ஜோடியாக கந்தல் நடிகை நடித்தாங்க. நினச்சி பார்க்க நான் பொடி பையன் என் கூட சூப்பர் ஹிட்டு நடிகை நடித்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் நாங்கள் ஒரே டைம் தான் ஜெயலலிதா அவர்களும் நாங்களும் 1965 தான் அறிமுகம். ஜெயலலிதா அம்மா வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆச்சு வெண்ணிராடை. என்னுடைய படம் ஜூன் மாதம் 19 ரிலீஸு. நான் ஒரு சோக்கரா பையன். அந்த படத்தை நம்ம தூண்டு வேஷம் பண்ணால் அந்த அம்மா அதுக்கு ஹீரோ என்ன பண்ணாங்க. இவங்க இந்த கந்தன் கணியில் இந்த வேஷம் பண்ணாங்க. இந்த படமெல்லாம் பாட்டுக்கு கொஞ்சம் பீஸ் போட்டாங்க. கேவிஎம் வந்து தன்னுடைய இசையமான உயிர் உள்ள படங்களில் கந்தன் கணி ஒன்று. அதுக்காக அவங்க நேஷனல் அவார்டு கண்டுபிடிக்கப்பட்ட முதல் வருஷம் அவர் அதை வாங்கியிருக்காரு. 1966 ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோ சாரதா ஸ்டுடியோ வந்து முத்துக்குமம் ரெட்டியார்கிட்ட இருந்து ஏஆர்எஸ் வந்து லீஸ்க்கு எடுத்துருக்கிறாரு. அவர் தான் ப்ரொடியூசரு. ஏபிஎன் படம் எடுக்கிறாரு. அதில் வந்து இந்த கிளைமாக்ஸ் சீன் வந்து நக்கீரன் வந்து அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாட்டு பாடுற சீன் அங்கே ஷூட் பண்ணுறாங்க. நக்கீரனா வந்து சீர்காழி நிற்கிறாரு. ஏபிஎன் கூப்பிட்டு சீர்காழி நீ தான்ப்பா நக்கீரன் வேஷம் பண்ண. அண்ணா வேண்டாண்ணா, திருவிழாடு படம் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் சிவாஜி நடிச்சு என்னை பார்த்து இப்போ எனக்கு நடுக்கமாக இருக்குது. என்ன அந்த நக்கீரனை வந்து சிவன் வந்து நடிச்சுன்னா நீ மறக்க முடியுமா வாழ்க்கையில்? திருவிளையாடு இங்கே உட்கார யாருமே திருவிளையாட படத்தி சிவன் நக்கீரன் மறக்க முடியுமா? சிவன் வந்து ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு. தர்மி வந்து அவன் எழுதி பார்த்தா சரியா வரலன்னு சிவன்கிட்ட பாட்டை வாங்கிட்டு போய் அங்கே போனால் நக்கீரன் உன் பாட்டில் குற்றம் இருக்குது அப்படின்னா நேராக திரும்பி வந்த அப்புறமா பட்டாடை மட்டும் போட்டுக்க அவன் பாட்டை குத்தம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சிவன் ஏறி முதிச்ச உடனே அவன் பாடா போகலாம்னு தருணம் நாகேஷ் விட்டு வருவார்.
இங்கே சபைக்கு வந்தோடனே இந்த புலவன் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டுபிடித்தவன் எவன்? முத்துராம ராஜா. அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம், முறையாக கேட்டால் பதில் சொல்லுவோம். யாம் யாம் தான் குற்றம் கண்டுபிடித்தோம். ஓ ஹீரனா, என்ன குற்றம் கண்டீங்கன்னா? சொற்குற்றம் இருக்கு, அதை கூட பொறுத்துக் கொள்ளலாம். பொருளில்தான் குற்றம். என்ன குற்றம்? முதல்ல பாட்டை சொல்லும்னா, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காம செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலில் செறி தருவி கொண்டதின் அறிவு முழவோ நீரையும் போவே. இதனுடைய பொருள், பூக்கள் தோறும் தேர்ந்து செல்லும் சும்பினத்தை சார்ந்த வந்தே நீ அறிந்த பூக்களிலே என் காதலியின் கூந்தலை போல மனம் உள்ள பூ ஏதன் உண்டோ என்ன. இதன் மூலமாக மன்னருக்கு இங்கே சொல்ல வருவது, பெண்களுடைய கூந்தலுக்கு ஏற்கனவே மனம் உண்டு என்று சொல்கிறார். ஒரு காலம் இல்லை. வாசனை பூக்களை தூடிக் கொள்வதாலும் வாசனாதி திரவங்களை தடவி கொள்வதால் மட்டும் ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கும்போது இயற்கையிலே எந்த ஒரு பெண்ணுடைய கூந்தலுக்கும் மனம் கிடையாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு, ஈரேழு லோகத்து பெண்களுக்கு நிலையதான். பாக்களை ஏற்ற ஒரு நாவலியை குடிக்கிறாருடைய கலைமகள். அவளுக்கு கலைமகள் என்ன? நான் அன்றாடும் வழிபடும் மலைமகள் அலைமகள் எல்லோரு நிலைமை தான். நக்கீரான் நெத்திக்கண்ண புலவரே, நீரே மூக்கன் முதல்வனுமாக நெத்திக்கண்ணை திறப்பின் குற்றம் குற்றம் என்ன? அங்கம் புரிபட அறுவாளில் நெய் பூசி பங்கப்பட கொண்டு கால் பரப்பி சங்கதனை கீழன் அறுக்கும் நக்கீரனோ கல்வி ஆராய்ந்து சுமத்தக்கவன். சங்கருப்பு எங்கள் குலம் சங்கரனால் ஏது குலம் சங்கை அழித்துண்டு வாழ்வோம் அறவே உண்போம் இறந்துட்டு வாழ்வதை நடிக்க முடியுமையா? இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கான். ஏன் டாக்டர் வந்து இதெல்லாம் நடிக்க முடியுமா? சீர்காட்சி ஐயா விட்டுருங்க நினைக்கிறேன். அதை பைத்தியக்காரா, அது நடிக்கிற வேஷம், இது பாடுற வேஷம், நீ பேசாம நடிக்க சொல்லி அப்புறம் நடிக்க வச்சாங்க. அந்த சீனு அங்கே 1966 ஜூன் மாதம் ஜூலை மாதம் 18 நடக்குது. வேஷம் போட்டாச்சு. அது எனக்கு முருகன் வேஷம் போட ஏற்பட்டு அது போல வேற கதை மாதிரி போயிட்டு இருக்கு. சீர்காழி பாடுறாரு, கேவிஎன் மியூசிக்கு. இப்போ எங்கே நீ நெட்டில் போய் ஒன்று வேண்டாம், அறுபடை வீடு கூட திரும்ப தட்டுங்க உடனே பாட்டு வந்துடும். அது என்ன பாட்டு அந்த மனுஷன் பாடுனாலும் பயங்கரமான ஆள், மியூசிக் போட்டாலும் பயங்கரமான ஆள். எங்களுக்கு வேஷம் கொடுத்த மகராசனு அருட்செல்வரும் பெரிய ஆள். அவங்கெல்லாம் இனிமேல் இன்னும் பிறப்பாங்க. அவங்கெல்லாம் இனிமேல் அவங்களாம் பிறக்கிறது வாய்ப்பே கிடையாது. 8ஆம் கிளாஸ் போட்ட கண்ணாசை வாட்டு சார். 6 படை வீட்டுகளில் என்ன திருவிடையால் முருகன் போய் சொல்றானா, 6 படை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாத்து படை நிலையே வருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனி தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலமிட்டு மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படை வீடு. ஒருவரும் தத்துவத்தின் சார் எடுத்து நல்ல ஓம் எனும் மந்திரத்தின் பொருள் வைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி மலை. தேவர் படைத்தலைமை பொறுப்படுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடல் கிழித்து கோயில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு கடல் கொஞ்சம் சேர்ந்துள்ள படை வீடு. தேவர் குறை குறுநகை தெய்வானை மலரோடு உங்கள் புந்தன் குல மகள் ஆக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்புறம் கொண்ட என்னும் படை வீடுனா. தேவர் குறைத வைத்து சினம் தணிந்து வண்டி தெண்டு தமிழ் குறைத்தி தனிமந்து காவல் புரிய வந்து அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழது தனியே மலைனா. கள்ளமில்லாமல் வரும் அடியோருக்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை தங்கம் மயில் விளையாடும் பழமுதி சோலை 8ஆம் கிளாஸ் பற்றி விழுந்த பாட்டியாது. என்ன இவங்கெல்லாம் வருவாங்களா? திரும்ப இவங்கெல்லாம் பிறப்பாங்களா? ஐயா கஷ்டமா இருக்கும். இது முடிஞ்சு வள்ளி தேவாலும் அமர் சோலை தங்கம் மயிலுடையாம் பழமுதி சோலை முருகா முருகான்னு பாட்டு வந்தோன்னே இவ்வளோ பெரிய மயில், எத்தனை மயில் யாருக்கா தெரியாது. இந்த பக்கம் ஜெயலலிதா, இந்த பக்கம் கேரளா உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டு போட்டுட்டு முருகா முருகானோடனே ஜெயலலிதா விஜயா சிவகுமார் 3 பேரும் ஒரே கையை இருக்கணும். அவங்க 2 பேரும் கையை தூக்கிட்டா என் கை கேட்டாங்க. என்னாச்சு அண்ணா? ஜெயலலிதா கைக்கு பழையக்குள்ள கை மாட்டிட்டு என்னடா கொல்ல முடிச்ச பயிலாக இருக்கேன் அப்படின்னு பழையபடி கையை தண்ணி எடுத்துவிட்டு அப்புறம் ஒரே டைமில் ஷார்ட் எடுத்தோம். ஷார்ட் எடுத்து முடிஞ்சா திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு. ஒரு அம்மா சாமி வந்துருச்சு. சாமி வந்து கீழே பழட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா கேவிஜியோட அம்மா. அது கிண்டல் தான் நினைக்காதீங்க. அவங்க வந்து சிறு வயதில் வந்து 6 வயசு 7 வயசுல கேவிஜியை வந்து பழனி மீனில் வாழ்ந்தவங்க. அந்த வயசுலேயே அப்போ நேரம் ஆதாம் முதல் கால பூஜை 7 மாணி வரை பூஜைக்கிற பேரவிஜய மேலே போய் பிரசாதம் வாங்கிட்டு அந்த மாதிரி ஊதியம் வளர்ந்த பொண்ணு. ஸோ இந்த மயிலுக்கு இந்த அட்மாஸ்பியருக்கு மகாதாம் மியூசிக்கு சீர்காழி பாட்டு கேட்டேன். எனக்கே அப்படின்னு அந்த அம்மா வீட்டுக்கு சாமி வந்து அப்போ கற்பூரமாக அனுசி செட் பண்ணாங்க. இது ஒரு கதை. அப்புறம் திருவிளையாடலே ஒரு பாட்டு போட்டீங்க. பழையபடி இருந்தாலும் எழுதுனா சார். இது வந்து முருகனை பற்றி எழுதிட்டான். சிவனை பற்றி எழுதுனா ரொம்ப சிம்பிள். இன்னொரு கேபி சுந்தராமலை பிறக்க போதில்லை, இன்னொரு கேவி மகாதேவனை பிறக்க போதில்லை. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் 4ஆனவன் நமசிவாய 5ஆனவன் இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன் இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன் சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் 10ஆனவன் நெஞ்சில் 10ஆனவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் முற்றானவன் மூலம் முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன் தான் பாதி உமைபாதி கொண்டானவன் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றென்றும் இந்த ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி என்ற சிவன் வரலாறு அவ்வளோதான். சிவனுடைய மொத்த வரலாறு அவ்வளோதான். பாட்டை போட்டான். இந்த அம்மா பின்னி எடுக்கிறான் பாட்டு.
இது முடிஞ்சது. இதுக்கு முன்னாடியே 1958 சம்பூர்ண ராமாயண படம் இருக்கிறாங்க. அப்போல்லாம் ஏபி நமக்கு படம் கிடையாது. நான் படிச்சிருக்கேன். மெட்ராஸ் வந்த வருஷம் 1958 ராமாயண கதையை படம் இருக்கிறாங்க. அது என்ன கம்பராமாயணமா இல்லை இனிமேல் பார்க்க முடியுமா? 10,500 பாட்டு எழுதிக்காம்பா கம்பன். அவனுக்கு மனுஷன் தானே, அவனுக்கு நம்ம மாதிரி 2 கை கால் மூலம் தான் இருக்கு. 10,500 பாட்டு எழுதிக்காம்பா ஒருத்தன். ராவணன் என்ன சொல்லியும் சீதை விட மாட்டேங்கிறான். கும்பனை கெஞ்சுறான், ஆனால் வேண்டாம் நான் தயவு செய்து விடலாம், நான் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு பாட்டு எழுதுறான் கம்பன். ஆசில் பரதாரம் அவை அம்சரை அடைப்பே மாசில் புகழ் காதல் ஒரு வேம் வளமை ஊற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் பூசுவது மானுடரை நந்தினம் கோட்டம்னா அப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு பாவம் மரியாதை ஊராம் கொண்டாட்டி கொண்டா ஜெயில் அடைச்சி வச்சிருக்கிறேன், குறையில்லாத புகழுக்கு ஆசைப்படுறேன், வாய்கிழிய மான ரோசத்தை பற்றி பேசுகிறேன், ஆனால் ராசியான ஈன காமத்துக்கு ஆசைப்படுறேன், கடவுளாலும் மரணம் இல்லை, தேவர்களாலும் மரணம் இல்லை, அசுரர்களாலும் மரணம் இல்லை என்று வரம் வாங்கிய நீ அல்ப மானுடராலும் உனக்கு மரணம் இல்லை வரமாக தவறி போய் இந்த ராமகிருஷ்ணன் அல்ப பல பார்த்து நடுங்கிற இதுவாக பெருமைன்னு அந்த பாட்டு சொல்கிறான். இந்த போடா எதற்கு பிடிவான்னு சொல்லிட்டு கடைசியில் வாரனாய் போய் யுத்தம் நடக்கு, யானை சேனை படம் எல்லாம் போயாச்சு. ரத்த விட யாயை ஒத்தாள் நின்றுட்டு இருக்கான். ராமன் பார்க்கலாம். பார்த்துட்டு அப்பா இந்த ஆடி காத்துல இந்த பூளைப்பூவில் எப்படி கண்டுக்காம பறந்து போகும் அந்த மாதிரி ஆடி காத்த பூளைப்பூ பறந்த மாதிரி உன் சேனையெல்லாம் பறந்து போயிடுச்சு, ஒத்தாளாக நிற்கிற, எனக்கு கேவலம் பார்க்கறது கூட சண்டை போட நல்லா இருக்காது, நீ அரண்மனைக்கு போய் இந்த அடிப்பட்ட இடத்துல வேறு ஒத்தனம் கொடுத்துக்கோ, கிழிஞ்சி மாட்டு தையல் போட்டுக்கோ, அசைவி சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கி நாளைக்கு சண்டைக்கு வா அப்படின்னா. இன்னைக்கு போய் நாளைக்கு வானா. இதுதான் சார் மேட்ரு. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினன் நாகு இளம் கமுகின் வாடை தாவுரு கோச நாடுடைய வள்ளன்னா. இன்று போய் நாளை வாங்க இந்த வரி இங்கே தான் எடுத்துருக்காங்க. நீ சம்பூர்ணமான படம் பார்த்தீங்கன்னா இன்று போய் நாளை வான்னு ஒரு பாட்டு பாடிக்கான் அந்த மனுஷன் மியூசிக் போட்டு வரும்போது கூட யூடியூப்ல பாட்டு கொண்டுட்டாங்க. இன்று போய் நாளை வா பாட்டு நீங்கள் சிதம்பரம் பாடியிருக்கிறாரு, டி.கே. பாரதியனாச்சு நடிச்சிருக்கிறாரு. அவர் லைஃப்பில் பல வேஷம் பண்ணிக்கலாம். இந்த ராவண வேஷம் மாதிரி அவருக்கு லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி உயிரை கொடுத்து மனுஷன் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு வரலாறு மொத்தம் நீ பார்த்துருப்பீங்க. இந்த கூட சும்மா செகண்ட் டைம் ராஃபாக சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து 1917. எம்ஜிஆரோட இவர் 1 வயசு சின்னவர். இவர் 1918 பிறகுறாரு. நாகர்கோவில் பக்கத்தில் சின்ன கிராமம். அப்பா வந்து பாகவதர். அப்பாட்ட அடிப்படை கற்றுக்கிறாரு. அப்போ பூதபாண்டியிலிருந்து அருணாச கவிதாயெல்லாம் வீட்டு போய் அடிப்படை கற்றுக்கிறாரு. ஏற்கனவே இந்த மாதிரி செட்டியார் வந்து 3 படம் எடுத்தார். ஏவி செட்டியார் துவக்கத்தில் 3 படம் போய் எடுத்தார். 3 படங்களில் அல்லி அர்ஜுனா, ரத்னாவளி, நந்தகுமார், டி.ஆர். மகாலிங்கம் குட்டி பையன், ஒரு 12 வயசு பையன். இந்த 12 வயசு பையன் நந்தகுமார் கிருஷ்ண வேஷம் போட்டு எடுத்தாங்க. அந்த படம் அடிபட்டு போச்சு. அந்த படத்துக்கு மியூசிக் போட்டு எஸ்.வி. வெங்கட்ராமனுக்கு அசிஸ்டண்ட்டாக போய் நம்ம ஆள் முதல்ல இவர் போய் சேரார். இதுக்கப்புறம் வந்து மாடர்ன் தேட்டர் டிஆர் படத்தில் அது செய்தி நீ பார்த்துருக்கு. இது திரும்ப ஞாபகப்படுத்த மனோன்மணியம் சுந்தரனான் கேள்விப்பட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமும் திருநெல்வேலி இருக்குது. அந்த மனோன்மணிங்கிற பேரில் ஒரு படம் எடுக்கிறார் டிஆர்எஸ். அதில் வந்து பியூ சிலம்மாக்காக முதல் இவருக்கு இசையமைக்கிறார். இதுக்கப்புறமா வந்து அவர் வெளியில் சொன்னால் உனக்கு எந்த படம்னா எனக்கு டவுன் பஸ் தான்ப்பா, ஏபி நாகராஜன் கதவாசம் எழுந்த படம் அதுதான் டவுன் பஸ். சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு தெரியுமா, சிம்பிள் பாட்டு. என்ன பிரமாதம்னு சொன்னால் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னதான் நான் உலகத்தையே பெரிய மியூசிக் டைரக்டர், பாட்டு தான் முக்கியம், வரிகள்லாம் முக்கியம். அந்த வரிகளை வந்து என் இசையை வச்சு அமுக்கு பண்ணி சத்தியம் பண்ணிட்டு நீ எந்த படத்துலையாவது மகாதேவ படத்தில் வந்து பாட்டு கேட்கறது சத்தியம் பண்ண முடியும், ப்ரூவ் பண்ணிக்கிறாரு சார். இந்த இசையை போட்டு வந்து இந்த பாட்டு அமைக்க சொல்லவே முடியாது. ஒரு படத்தை கூட ஒரு பாட்டு கூட சொல்ல முடியாது. பாட்டு வரிகள் தூக்கலா இருக்கு, இசை அமைக்க பின்னணி தானே, அது பின்னணி இசை தானே, அது எப்படி முன்னணிக்கு வரும்? அது இசை வந்து அதை அடக்கிருக்கு, பாட்டு வரிகள் மேலே இருக்கும். அதை விட மகா மனுஷன் செருப்புக்கு இப்படி காலை வெட்டாம நீ பாட்டை எழுதி கொடுக்கண்ணா, இயல்பா நீ எழுதி கொடு, அதுக்கு நான் மியூசிக் போட அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அத்தனை பேருமே மியூசிக் போட்டு நான் கொம்பேன், என் மியூசிக் கூட நீ சொருகுன்னு பாட்டன்னு கேட்பாங்க. அப்படி எல்லாமல் நீ பாட்டு எழுதி கூடியா, அந்த பாட்டுக்கு நான் அப்படியெல்லாம் மியூசிக் போட்ட ஒரு அர்த்தமான மனுஷன். அப்புறம் வந்து சிலம்பதேவர் தாய்க்கு தான் ஒரு படத்தார் 1957. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. 1946களில் நம்ம எம்எஸ்எஸ்லாம் வந்து ஆஃபீஸ் போய் அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர்லாம் வாடகை வீட்டில் இருக்காரு. மாஸ்டர் படத்துக்கு அங்கே ஜூப்டர் ஸ்டுடியோ இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து கோதாப்பட்டினா தேவ பயிற்சினா அதை வந்து சின்னப்பையார் நடத்திட்டு இருக்கிறாரு. சத்யபாமா வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. எம்ஜிஆர் மாத சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு. இன்றைக்கி 1ஆம் தேதி ஆயிடுச்சு. சம்பளம் வாங்குறதுக்கு ஸ்டுடியோ போனார், வரல. மணி 10-11 மணி ஆச்சு. வீட்டு வாசல் சத்யபாமா நிற்கிறாங்க. சின்னப்பையார் வந்தார். என்னம்மா வாசல் நிற்கிறீங்க? இல்லை இன்னைக்கு சம்பளம் வாங்க போன ராமச்சந்திரன் என்ன காணோம்,
வந்தால் தான் போய் மளிகைக்கடை போய் அரிசி வச்சு வாங்கி மதியம் சமைக்கணும்னாங்க. இருமா வரேன் அப்படி நேராக புறப்பட்டு போய் இந்த பாக்கெட்டில் அரிசி இந்த பாக்கெட்டில் பருப்பு வீட்டிலேருந்து எழுதிட்டு வந்து இந்தாம்மா போட்டுக்குமா இந்த பாட்டு போடணும் எடுத்து கொடுத்து 12 மணிக்கு எம்ஜிஆர் வராது. வீட்டில் சமையல் மட்டும் வாசனை வருது. நான் காசே கொடுக்கலையே, அம்மா சமைக்கிறாங்களே, என்னம்மா நினச்சிக்கலாம். இந்த சின்னப்பா வந்து தாப்பா அரிசி போய் கொடுத்துருப்பாங்க. நான் நினச்சி பாருங்க. அப்படி ஆனால் நட்பு. அவர் படங்களை போல ஸ்டண்ட் வேஷனில் அந்த காலம் டிஆர் ராஜகுமார் நடிக்கும் போது இவரே வந்து ஹீரோவாக தான் பேர், பட் கமெண்ட்லாம் கிடையாது. அப்போவே இல்லை. எனக்கு வந்து ஸ்டண்ட் சீனில் வந்து சின்னப்பதேவரை ஆப்போசிட் சண்டை போனது கெஞ்சி வேஷமாக்கி கொடுத்தாரு. அப்படி ஆரம்பித்து அப்படியே நட்பு பெருசாக போய் ஒரு காலத்தில் நான் படம் எடுத்தேன்னா நீ தான் என் ஹீரோன்னு சொல்லி அப்படியே காலங்களில் வந்து 1956 ஒரு தாய்க்கு கொடுத்தார படம் எடுக்கிறாரு. அது எம்ஜிஆர் ஹீரோ நடிக்கிறேன். இந்த படத்தை நான் வந்து மதுரையில் வந்து நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கும் போது நான் மதுரையில் தாய்க்கு கொடுத்தார படம் பார்த்தேன். மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பையில ஒரு பாட்டு வரும். நீங்கள் எல்லாம் பார்த்து பிரமாதமான பாட்டு. எம்ஜிஆர் வந்து முண்டாமணியன் போட்டு ஒரு ஒத்த மாட்டு வண்டி ஓட்டிட்டு பாடிட்டு வருவார். அந்த அந்த படம் வந்து படம் சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதில் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. சூழ்நிலையில் எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு. நீ இல்லாட்டா நான் படம் எடுக்க மாட்டேன்னா, நீ இல்லாட்டா நான் நடிக்க மாட்டேன் போயா அப்படின்னு இவரும் பிடித்தா அவரும் பிடித்தார். 2 பேரும் பிரிஞ்சாங்க. அவர் யானைப்பாதம் எடுக்கிறாரு, செங்கோட்டை சிங்கம் எடுக்கிறாரு, வாழவந்தையர்கள் எல்லாம் ஊற்றிக்குது. சின்ன பேருக்கு படம்லாம் ஊற்றிட்டு இருக்குது. இந்த மனுஷன் நேராக போய் சீர்காழியில் இன்பக்கிரமம் நாடகம் போடுறாரு. குண்டுமணின்னு பர்மனெண்ட்டாக எம்ஜிஆர் மேலே பர்மனெண்ட்டாக குண்டுமணியில் குண்டாட வந்திருப்பான். அந்த குண்டுமணியில் எம்ஜிஆர் டபுள் மணி வெயிட் இருப்பான். அந்த தூக்கிய தோளில் வச்சு ஒரு சுற்றி கீழே போட்டார். பெசையை வந்து முடங்கால் வந்து கால் உடஞ்சி போச்சு. அந்த காலத்து இந்த மாதிரி அடிபட்டா இப்போ நடிகருக்கு ஒரு சோதனையை நீ சந்தோஷப்படுறீங்க. ஒழிஞ்சாண்டா வந்து கைது விட்டு நம்ம அந்த எம்ஜிஆர் ஒழிஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆள் அதோடய போய் கட்டு போட்டு 6 மாதம் ரெடியாகி காலை ஒட்டிட்டு நேராக இங்கே வராது. அது கூட சின்ன தேவர் என்ன பண்ணார், நமக்கு புழைக்கு நேரம் துண்டாய் தோளில் போட்டு நேராக நாகடியார் விட்டு போகிறார். நாகடியார் தான் வெறும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு தாய்ப்பின்னால் முடிக்க வரைக்கும் செலவு பண்ணார். ஸ்டுடியோவில் எல்லா வசதியும் பண்ணிக்கோ 1 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு படம் முடிக்க வரைக்கும் ஹெல்ப் பண்ணார் நாகடியார். அவர்கிட்ட போனால் ஐயா நான் ஊருக்கு போகிறேன், தொழில் சரியாக வரலனாலே பைத்தியக்காரா போடா போய் சாங் ரெக்கார்டு பண்ணுறான் அப்படின்னு போனாலும் சாங் ரெக்கார்டு பண்ணார். நீங்கள் பழைய வாங்கி படம் பார்த்தீங்கன்னா 2 வெள்ளை மாடு சண்டை போடுற மாதிரி இருக்குது. நல்லா எங்கள் செட் வயசாக நிறைய மாதிரி இருக்குது. வெள்ளை மாடுன்னு முட்டிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி போட்டால் அது வாகிஸ்வரன் அர்த்தம். அந்த வெள்ளை மாடுக்கு முன்னாடி எம்ஜிஆர் நின்று அதே குண்டுமணியை தூக்கி கார் ரிப்பேர் பண்ணியாச்சு. கார் ரெடி பண்ணி ப்ரெஸ்டாக வாங்க படம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. செய்தியை உள்ள ரெக்கார்ட் பண்ணுற தேவர்கிட்ட போச்சு. போனோடனே அவர் ஒடியாந்தாரு. அண்ணே எம்ஜிஆர் காலை முடின்னு சொன்னாங்க, முடியலண்ணே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னாண்ணே அப்படின்னாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் கேட்கலாமா வா போய் கேட்டோன்னே பாட்டு நல்லா இருக்குல்ல, யாருக்கு ஹீரோண்ணா, எனக்கு எவ்வளோ இருக்கா ஹீரோ, எவனா கண்ணசுக்கான தெலுங்கான்னு போட்டதான் ஒண்ணே, ஏண்ணே நான் இல்லையாண்ணே கட்டி பிடிச்சி ஆடலான்னு கட்டி பிடிச்சி ஆடு நான் இல்லையாண்ணாண்டு சண்டை போட்டு போன ஆள் காவலிச்ச ஆள் இந்த ஆள் படம் ஓட மாட்டேங்குது ஊருக்கு போகிறாங்க 2 பேர் நான் இல்லையான்னு சொன்னேன். அப்படி 2 பேரும் சேருவதற்கு காரணமாக கேபியின் மாமா போட்ட சிரிக்க என்ன சிறையிட்டாய் சிரிக்க சிறையிட்டாய் பாட்டு தான் இவங்க 2 பேரும் இணைப்பதற்கு காரணமானது. அதுக்கப்புறம் நம்ப மாட்டேங்க, எம்ஜிஆர் லைஃப்பில் பண்ணவே மாட்டேன். 14 படங்களில் வந்து சின்னப்பேர் நடிக்கிறார். 14 படங்களுக்கு இந்த மாதிரி நான் மியூசிக் போட்டான். கற்பனை பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படத்தில் வந்து மணமகளே மருமகளே பாபா உன் பறந்த காலை எடுத்து வைத்து பாபான்னு போது எல்லா ஊர்லேயுமே கல்யாணத்துக்கு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு எடுத்து பஞ்சர்நாசனம் அந்த படத்துக்கு பாட்டு போட்டு நம்ம கேவி மாமா தான். அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் ஒரு சின்ன பையனுக்கு முதல் நடித்த படம் எனக்கு வந்து காக்கும் கரங்களுக்கு அவர் தான் மியூசிக். 1965 வந்துச்சு. அது எனக்கு பாட்டில் வராது. ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக ஒரு அருமையான பாட்டுக்கு எஸ்எஸ்ஆர் விஜயமாய் பாடுவாங்க. அந்த பாட்டு திருநாள் வந்தது தேர் வந்தது அப்படி ஒரு சூப்பர் பாட்டு வந்து நொண்டி பண்ணி பாடுற மாதிரி பாட்டு வந்து கடைசி டங் ஒரு வயலில் அடிப்பார். நாகேஷ் அதை வாசிப்பான் பிச்சுட்டு இருக்கும் படம். நான் முதல் நடிச்சு படம். அந்த படத்துக்கு அவர் மியூசிக் போட்டார். அப்புறம் வழக்கம் போல் கந்தங்கன்னு எல்லா பாட்டு சொல்லியாச்சு போட்டார். அப்போ நீங்கள் என்ன காட்டிட்டாங்க சிலுவர் நான் நடிக்கலை. ஆனால் திருமால் பருமையில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். திருமால் பருமையில் 10 வேஷம் நான் தான் போட்டேன். யாருக்குங்க தசாவதாரம் 10 வேஷம் நான் தான் போட்டேன். உன்னை போனால் சிவகுமார்னு சந்தோஷப்பட்டாதீங்க. சாயங்காலம் 7 மணிக்கு முதல்ல வந்து இப்போ மாதிரி மேட்டி ஒர்க்கெல்லாம் கிடையாது. ராமருக்கு ப்ளூ மேக்கப் போடணும். ப்ளூ மேக்கப்னா உடம்பு போல மேலே போயிட்டு அடிச்சிடுவாங்க. உள்ளாடை போட்டு உடம்பு போல மேலே போயிட்டு அடித்து தலைக்கெல்லாம் கீழே வச்சு போனால் டிசால்வ் பண்ணாலும் திருமால் பருமைக்கு நிகழேது முடிஞ்சோட்டா டிசால்வ் ஓடு போய் மேக்கப் பார்த்துப்பா உடனே தேங்காய் போய் சொல்லிவாங்க. சொல்லி எல்லாம் எடுத்துட்டு பழைய வெள்ளை மேக்கப் ஒயிட் மேக்கப் போட்டு பலராமன் மேக்கப் போனவன் என்னன்னா அது 3 வரி முடிஞ்சோன்னா கட்ட ஓடு போய் ட்ரெஸ் பார்த்துவாங்க. இப்படி வெள்ளை மேக்கப் மேக்கப் போட்டு விடிய 10 வாட்டி போட்டு டைஃபாய்டு வந்துச்சு. அவ்வளோதான். டைஃபாய்டு வந்து 10 நாள் பட்டு முடிக்கிறதா போட்டால் எனக்கு அதுதான் ஞாபகம். 10 நாளுக்கு திருமால் பருமையில் வேஷம் போட்டு இப்படி அப்போ திரும்ப மோகலாம் படம் நான் இல்லாத படம் அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அதை விட
நான் நடித்து முதல்ல எனக்கு பாட்டு வந்து கண்கண்ட தெய்வம்னு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என் படம் கண்கண்ட தெய்வம்னு பேர். அது வந்து தென்னை மரத்தில் குந்தி இருப்பதை சின்ன பாப்பா அதை சிரிச்சுக்கிட்டே எல்லாம் பாப்பான்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். நான் வந்து என்ன பண்ணேன், ஃபுல்லாக ஒரு டான்ஸ் பாட்டுக்கு என்ன பண்ணுறோம் உஷாரா போடணும்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சு ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் அந்த மில்லு அந்த பஞ்சு டெக்ஸ்டைல் மில்லு போய் உட்காந்துட்டு பயங்கர வேர்த்து விட்டு போய் டான்ஸ் ஆடுறேன். சாயங்காலம் 6:30 மணிக்கு வேர்த்து விடுக்க வந்து என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பாட்டு எடுக்கிறீங்க அதுக்கு ரேசர் பாரு என்ன ரேசர் பார்த்தேன் இந்த பாட்டுக்கு நீங்கள் பாட்டு எடுக்க போய் என்ன பாட்டு இல்லை தென்னை மரத்தில் கொஞ்சம் இருப்பது. ஆமாம் தென்னை மரத்து தான் மொத்த பாட்டே தென்னை மரத்து மேலே வச்சுட்டு போனீங்களா ஏன் நீ டேரக்டா நான் டேரக்டரா? ஐயோ இந்த டான்ஸ் எல்லாம் ஆண்டு வீணா போச்சு அப்படின்ட்டு நாளைக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு கூட்டம் 1000 பேர் ஷூட்டிங் பார்க்கும்போது டே சிவகுமார் ஏறா பார்த்து போறேன்னா நடிகன கொம்பனா அவனு மனுஷன் தானே திடீர் யார் ஜனமரையா தெரியல சிக்கலா போய் மட்டும் என்ன பண்ண ஆத்தாரமாக போய் நேராக போய் மல்லியில் ஆத்தாரமாக போய் ஒரு மரம் போய் மாமா ஒரு தென்னை சொல்லி கொடுத்து சொன்னேன். ஆமாம் பார்த்தா திடீர்னு நாகேஷ் எங்கள் ஊருக்காரன் ஞாபகம் நாகேஷ் வந்து இந்த நரம்பமாக இருப்பான் கயிறு கால் மாட்டாமே சக்கு 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 சக்குன்னு நாகேஷ் மேலே போவான். உடனே நாகேஷ் 10 வச்சுருந்தேன் நான் போக மாட்டேன் நாகேஷ் போடான்னு சொல்லி தப்புன்னு என்ன பண்ணேன் காலு கயிறு மாட்டாமல் டொப்பு டொப்பு டொப்புன்னு ஒரு 10 அடி மேலே போயிட்டு மேலே போகிற காற்று அங்கி அடிக்குது. சாமி கால் அடிக்கிறேன் என்னென்ன இந்த கீழே விழுந்துருவீங்கன்னா ஐயோ நான் காட்டி பிடிக்க நெஞ்சு ஊற்றி ஆனால் போயான்னு சொரு சொன்ன மாதிரி நெஞ்செல்லாம் காயம் நெஞ்செல்லாம் காயம் என்ன பண்ண டாக்டர் கோச்சு பண்ணி சொல்லிட்டு குடிச்சிட்டு ஒரு ரவுண்டுக்கு பையில் போட்டு போனேன். என்னையா இந்த ஊர் சம்மந்தம் இல்லாமல் ரவுண்டுக்கு பையெல்லாம் போட்டுக்கேன் ஒன்றும் இல்லைங்க மரம் ஏறி என் தோல் வச்சு போயிட்டேன். அட முண்டோம் நாங்கள் ஏறி வச்சு ஏற்றி விடுவோம் இல்லை சொல்லக்கூடாது ஏங்க 7000 சம்பளம் வாங்கி நல்லா சொல்லுவாங்களா டைரக்டரு படாத பாடுபட்டு அப்படி அந்த பாட்டெல்லாம் இங்கே நம்ம கேவி மாமா போட்ட விஷயம். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி காடா கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு அது வந்து இப்போ பாலி இப்போ வரும்போது பாட்டு பாலி அந்த பாட்டு இருக்கார். இதெல்லாம் எனக்கு மாமா போட்ட இசைகள். அதுக்கப்புறம் இப்போ போட்டு கடைசியாக கேட்டீங்கன்னா ஏன் குங்குமச்சி முடியில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கொடுப்பதுன்னு சூப்பர் சாங் நான் லட்சுமி பண்ணது கே பாலச்சந்தருடைய டைரக்ஷனில் முதல்ல நடிச்சது எதிரொலி படத்தில் அந்த பாட்டு மாமா போட்டது தான். இப்போ ஏணி பிள்ளை பாட்டு எவர்லாஸ்டிங் பாட்டு அதுக்கு இணையம் இல்லை. அதுக்கப்புறம் மகத்தான 2 பேர் அறிமுகப்படுத்துறாரு. அதாவது எம்ஆர் ராதா வந்து எவ்வளோ முரட்டாளு எப்படி நடிகன்னு தெரியும் அவர் மாதிரி யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படி ஒரு ஆள் அவர் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு ஓஞ்சி போய் படங்கள்லாம் சரியாக போகாமல் ஒரு நாள் வி.கே. ராமசாமி ஏற்கனவே படம் எடுத்திருக்காங்க லக்ஷ்மி பிக்சர்ஸ் போய் எப்பா தம்பிலாம் வேலை வெட்டி ஒன்றும் இல்லைப்பா நான் குடும்பம்லாம் பண்ண மாட்டேன் தேதியெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன் தயவுசெய்து எனக்கு ஏதாவது படப்படாமல் கொடுக்குறாங்க ஆனால் நான் ஒரு நம்ம சத்தியமாக சொல்கிறேன் அந்த படம் முடிவு வரைக்கும் நான் ஜாதி காட்சி ஒழுங்காக கொடுக்க சொல்லி அப்படி கொடுத்த படம் தான் நல்ல இடத்து சம்பந்தம் அந்த பொண்ணு உட்கார்ந்ததுக்கு நல்ல இடத்து சம்பந்தம்னு எடுத்தாங்க. அதுதான் ராஜேஸ்வரி 2 பேர் சொல்லிட்டு எல்.ஆர். ஈஸ்வரின்னு எல்லாரும் ஈஸ்வரியம்மா பேர் வச்சு அறிமுகப்படுத்துனது மகாதேவ மாமா தான். அதே மாதிரி அடிமை பண்ண படம் தெரியும் எம்ஜிஆர் எடுத்த படம் அதில் இந்த மகா கலைஞன் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை 1000 நிலவிய பாட்டு மூலமாக அறிமுகப்படுத்தி இந்த மகா மனிதன் இப்படி சொன்னால் பேசிகிட்டே இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு ராணி மைந்தன்னு ஒரு தம்பி வந்து அவருடைய வாழ்க்கை விளையாட புத்தகம் இருக்காரு அது வெளியெடுக்க நான் போயிருக்கேன். அப்போ விஸ்வநாதன் அண்ணா உயிரோடு இருந்தார். நௌஷத் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். ராஜேஷ் கல்யாணம் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு மகா மனுஷனை பற்றி யாருக்கும் எழுதாமல் சொல்லும்போது இந்த குட்டி பையன் பிஜிஎஸ் மணியன் வந்து இந்த புத்தகம் எழுதுனான்னு சொன்னோடனே அளவெல்லாம் சந்தோஷம் எனக்கு. அளவெல்லாம் ஏன்னா என்னதான் இசையை பற்றி தெரிஞ்சாலும் ராகங்கள் தெரிஞ்சா எழுதினா கூட நான் தானே அந்த இசைக்கு நடித்தவன். இந்த மேடம் சுகிலாமா எனக்கு சீனியர் அந்த அம்மாவை தானே இதே மாதிரி மேட்டை பேசிக்கு தகுதியான ஒரே ஆள் நான் தான். இவன் எத்தனை புத்தகம் எழுதினா கூட நடித்தவன் நான் தானே. இப்போ நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் அந்த பாடல் வழியாக காலங்காலமாக மாமா வாழ்ந்துட்டு பேர் இந்த புத்தகத்து வழியாகவும் அவர் வாழ்ந்துட்டே இருப்பார். நன்றி வணக்கம்.